சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாட்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எதற்கெல்லாம் நன்றி சொல்லலாம், எப்படியெல்லாம் நன்றி சொல்லலாம் என்கிற காரியங்களை நம்ம அறிந்து கொள்வோம். வேதத்தில் இதற்கு ஆதாரமாய் யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆரோனின் சகோதரியாக மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தம்புரையை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புரோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரரையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினாள். இங்கே பாருங்க, இங்கே மிரியாமானவள் கர்த்தரிடத்தில் எப்படி நன்றி சொல்கிறாள்? நன்றி சொல்றதுக்கு இப்படிதான் வரைமுறையே கிடையாது. மிரியாம் எப்படி பண்ணுகிறாள்? தன்னுடைய தம்புரோட ஸ்திரீகளை எப்படி பண்றாங்க? நடனத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தினார்களாம். எதற்காக? பார்வோனின் சேனைகளிலிருந்து தன்னுடைய இஸ்ரவேலரை, தன் ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்தார் என்று சொல்லுகிற விதத்துல கர்த்தர் வெற்றி சிறந்தார் என்று அறிவிக்கும் பொருட்டு அவர்கள் கர்த்தருக்கு பாடலின் வாயிலாக, வார்த்தைகளின் வாயிலாக கர்த்தருக்கு நன்றி சொன்னாங்களாம். இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னா அழகான பாடல்களை நீங்க எழுதுங்க. உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகளை வைத்து நீங்க ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் அதில் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். நிறைய பேர் எனக்கெல்லாம் பாட்டு எழுத தெரியாதுங்க, நான் அந்த அளவு நாலேஜ் கிடையாது. உங்களுக்கு தெரிந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. தெரிந்த வார்த்தைகளினால கர்த்தரை எப்படியெல்லாம் குஷிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் நன்றி சொல்லுங்க. இது நன்றி சொல்ல வேண்டிய காலம். மிரியாம் தம்புரோடும் ஸ்திரீகள் நடனத்தோடும் கர்த்தருக்கு நன்றி சொல்லினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்ட நன்றியை நம்ம சொல்ல போகிறோம்ன்றதை சீர்தூக்கி பார்ப்போம். காரியங்களை கர்த்தருக்கு எல்லா நிலைமையிலும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருந்து எந்த மட்டும் நன்றி சொல்ல முடியுமோ நன்றி சொல்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, மிரியாம் உமக்கு நன்றி சொன்னார். ஆண்டவரை, பார்வோனின் சேனையை நீர் கவிழ்த்ததுக்காக, உடைய வெற்றியை அறிவிக்கும் பொருட்டாக தம்புரோடும் வீணைகளோடும் நடனங்களோடும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல குரல் வளம் இருந்தாலும் உங்களை மகிமைப்படுத்தி நாங்கள் பாடுறதே இல்லை. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல இசைகளை வாசிக்கிற அனுபவங்கள், ஆண்டவரே அந்த ஸ்கில்ஸ் இருந்தாலும் உமக்காக நாங்கள் உபயோகிக்கிறது இல்லை. ஆண்டவரே, எல்லா காரியத்திலும் ஆண்டவரே நாங்கள் செல்ஃபிஷாக நாங்கள் வாழ்ந்தது உண்டு. இந்த காலங்களில் எங்களால் இயன்ற வரைக்கும் உமக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டும் ஜெபிக்கிறோம். எங்களிடத்துல நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளை உமக்காய் பயன்படுத்தி உங்களுடைய நாமத்தை நாங்கள் நன்றி சொல்ல, உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபிக்க, நீ செய்த நன்மைகளை நினைத்து காரியங்களை செய்ய எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த இரவுல ஆண்டவரே, நீர் கொடுத்த குடும்பத்திற்காய் நன்றி, நீர் கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி, நீர் கொடுத்த மருமக்கள்மார் ஆண்டவரே, நீர் கொடுத்த ஆண்டவரே தாய் தகப்பன்மார், நீர் கொடுத்த ஊர், நீர் கொடுத்த வீடு, நீர் கொடுத்த ஆஸ்தி, நீர் கொடுத்த சுகம், நீர் கொடுத்த பலன், நீர் கொடுத்த சம்பத்துகள் எல்லாவற்றிற்கும் உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 என்று சொல்லுகிறவர்களா நீர் எங்களை மாற்றுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.